என் உயிரே இவன்கிட்ட தான் இருக்கும். அதனால இவன்கிட்ட கேட்பேன், சஜன் நீ யாரு அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நான் தான் தாத்தா ஒரு உயிர். இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன்ல, இப்போ இவங்க கூட தான் இருக்கிறேன். இவனை ஸ்கூல்ல விடுறது கூட்டு வர்றது எல்லாம் நான் தான். நம்ம லைஃப்ல லாஸ்ட்ல வந்து இவங்க தான். உங்க குழந்தைங்களோட பேரண்ட்ல வந்து ஏன்பா அவ்வளவு பிடிக்கிறது? 35 இயர்ஸா வந்து வீட்டை விட்டு வெளியில தான் வேலையில இருந்தேன். என் குழந்தைகளோட டெலிவரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ட்வின்ஸ் டாக்டர் இருக்காங்க, அவங்களையும் பார்த்தது இல்லை. ட்வின்ஸ் சன் இருக்காங்க, அவங்களையும் நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா என் பேரனை பார்த்தேன். அப்போலோல பிறந்தான், மதுரையில. பாட்டியில எல்லாம் கூப்பிடுறதுக்காண்டி இவங்க அப்பா கீழே போயிட்டாரு, நான் மட்டும்தான் இருந்தேன். அந்நேரம் நர்ஸ் வந்து பாய் பிறந்திருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கொண்டாந்து இந்த பையனை தான் நான் வந்து சைல்டிஷ்ல பிடிச்சேன் பார்த்தேன். அதனால இவனை ரொம்ப பிடிக்கும். உங்க பேரனை ஃபர்ஸ்ட் நீங்க தான் கையில ஏந்தி இருக்கீங்க, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் என் குழந்தையில பார்த்ததே இல்லை கையில. பிறந்தப்ப நான் இல்லை, இவனை பிறந்தப்ப பார்த்தப்ப ரொம்ப எனக்கு ஆனந்தமா இருந்தது. இவனும் என் மேல பாசமா இருப்பான். அவங்கள நான் தூக்குனதே இல்லை. பசங்களெல்லாம் நான் 1 வருஷம் கழிச்சு பார்த்தேன். அதனால இவங்களை வந்து நான் முத பார்த்தேன் பாருங்க, அதுல இருந்து எனக்கு பேரனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பேத்திகளும் இருக்காங்க. என் பொண்ணுகளுக்கு எல்லாம் பசங்க, என் பசங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்க. உங்களுக்கு ரெண்டுமே கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தாத்தாவை எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போல என்னை அவ்வளோ கொஞ்சுவாங்க. ஏன்னா நான் தான் முதல் பையனே இதுல பிறந்திருந்தேன்னா, அதனால தாத்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கும் தாத்தா ரொம்ப பிடிக்கும். உங்க குழந்தைங்களை நீங்க சேட்டை பண்ணாங்கன்னா அடிச்சிருக்கீங்களா? மூத்த பையனை மட்டும் அடிச்சிருக்கிறேன். உங்க பேரனுங்க சேட்டை பண்ணா அடிப்பீங்களா? இல்ல அடிக்க அடிய அடிக்க முடியாது. அதான் அஃபெக்ஷனுங்கிறது. உங்க குழந்தைங்கள நீங்க வந்து சேட்டை பண்ணா அடிக்கிறீங்கப்பா, உங்க பேரங்க சேட்டை பண்ணா ஏன் அடிக்க மாட்டீங்க? சேட்டை பண்ண மாட்டாங்க. அப்படி சேட்டை பண்ணாலும் அது நல்லா இருக்கும், எனக்கு பார்க்க நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாரவந்தனம் பாக்குறாரு. அதான் பேரப்பிள்ளைகளை அடிக்க முடியுமா? யாராச்சும் அடிக்க மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணாலும் அடிக்கும், தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி இதனாலும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சரின்னு ஒத்துக்குவாங்க. ரிட்டையர் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னது? பிடிச்சதும் குழந்தைகளோட இருக்கிறது, பேரப்பிள்ளைகளோட இருக்கிறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, போதுங்களா? அது மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அவங்களோட லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. மற்றவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட வேலைக்கு போவாங்க, வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. இத்தனை வருஷம் அங்கிட்டு இருந்தாச்சு, இனிமேலாச்சும் குழந்தைகளோட இருப்போம் அப்படின்னு இவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுல நல்ல ஜாலியாக இருக்கும். எனக்கு 2 பொண்ணுங்க 2 பசங்க. பொண்ணுங்க 2 தான் இருக்கல, அது ட்வின்ஸ். அவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்புல, கேரளா ஃப்ரெண்டு. அப்போ நான் இலங்கையில் இருந்தேன். எனக்கு ட்வின் டாக்டர் பிறந்திருக்காங்கடா. உங்க குழந்தை பிறகு போது நீங்க இங்க இல்ல? இங்கே இல்லை, கேரளாவில் ஜாஃப்னால இருக்கிறேன். அப்போ அந்த கேரளா ஃப்ரெண்டு சொன்னா அவங்களுக்கு என்னடா பேர் வைக்க போற அப்படின்னா, நான் பார்த்தேன், ஒன்று கங்கேஸ்வரின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வைப்போம், ஒருத்தி வந்து கங்கேஸ்வரின்னு வைப்போம், இந்தியா இலங்கை வரும் அப்படின்னு வைப்போம்னு நான் சொன்னேன். அவன் சொன்னா அதெல்லாம் லங்கா கங்கான்னு என்னடா வச்சுட்டு இருக்கிற. எங்க கேரளாவில் ஒருத்தவங்க வந்து ட்வின்ஸுக்கு பேர் வச்சிருக்காங்க, அர்ச்சனா ஆராதனான்னு. அவங்க வந்து 2 தியேட்டர் கட்டியிருக்காங்க, கீழே அர்ச்சனா தியேட்டர், மேலே ஆராதனா தியேட்டர். அந்த பேர் வைடா நல்லா இருக்கும்டா, அது மாதிரி நீயும் குழந்தைகளும் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால அவங்க 2 பேருக்கும் அர்ச்சனா ஆராதனான்னு வச்சேன். உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது ஸ்ரீலங்கால இருந்திருக்கீங்க, ஆனா குழந்தைய பார்க்க முடியலன்ட்டு அப்ப எவ்வளவு ஏங்குனீங்க? ரொம்ப நான் 1 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தேன். எனக்கு ஃபோன்ல மட்டும் சொன்னாங்க இந்த மாதிரி பிறந்திருக்குன்னு. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தேன். இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன்ல, இப்போ இங்கே தானே இருக்கேன், இப்போ இவங்க கூட தான் இருக்கிறேன். இவனை ஸ்கூல்ல விடுறது கூட்டு வர்றது எல்லாம் நான் தான். இவன் வந்து வீட்டு பக்கத்துல இவன் ஸ்கூல், வாக்கிங் டிஸ்டன்ஸ். நான் போய் கூப்பிட்டு விடுவேன், அப்புறம் போய் கூப்பிட்டு வரேன். அந்த வேலை தான் இப்போ பார்த்துக்கிட்டு.